வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ்க்கான டமால் வீடியோ. கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் யார் ராயல் பாஸ்க்கு மட்டும். ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு 499, 6 மந்த்துக்கு 699, 9 மந்த்துக்கு 999, 1 இயருக்கான வேலிடிட்டி 1299 ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லைவ் சாட்டில் கொஞ்சம் நேரத்தில் போட்டுடுறேன். முதல் கேள்வி டமால்னு சால்வ் பண்ணுங்கள். டப்புன்னு ஆரம்பிங்க. ஸோ R greater than K கரெக்டு, K less than I வராது. அப்போ only 2 follows. அடுத்து Q less than or equal to U கரெக்டு, PG வராது. அப்போ only 1 follows. அடுத்து Bலேருந்து X சால்வ் பண்ணோம்னா B greater than or equal to X. ஸோ இதுவும் இருக்குது. Either 1 or 2 follows. ஸோ அடுத்து இது சால்வ் பண்ணுங்க. only 3 people younger than B. Bயை விட only 3 people younger. ஓகே, B plus equal to 2. ஓகே, B is the oldest. D. ஓகே, Bக்கு ஸோ இந்த ஆன்சர் எல்லாத்துக்குமே வந்துருச்சான்னு பாருங்கள். E is older than A. ஸோ வாட் குட் பி த பாசிபிள் ஆஃப் B ஏஜ்? ஸோ நமக்கு ஏஸ் ஏஜ் வந்து 25, Bக்கும் Cக்கும் நல்ல 2 பேர், Dக்கும் Fக்கும் நல்ல 2 பேர் போட்டாச்சு. ஓகே, செகண்ட் ஹையஸ்ட் 45. ஸோ 25 ப்ளஸ் பிலோ 45, 39 இருக்க பாசிபிளா? ஸோ 39 இஸ் யுவர் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்து B plus E 75. அப்போ ஏஜ் ஆஃப் FN. B plus E பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்தா 75. அப்போ B என்னவாக இருக்கும்? 30 இருக்கும். அப்போ F ஏஜ் வந்து 26லேருந்து 29க்குள்ளே இருக்க பாசிபிள். கரெக்டாக? ஸோ 27 இருக்க வாய்ப்பு இருக்கா? ஸோ ஆப்ஷன் B தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஓல்டஸ்ட் பர்சன் யார்? E இஸ் த செகண்ட் ஓல்டஸ்ட் பர்சன். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அடுத்து ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணுங்க மக்களே. முதல் கேள்வி, Qவை பொறுத்து M எந்த டைரக்ஷன் கேட்குறோம். இதுதான் உங்களுக்கான டயக்ராம். Qலேருந்து M பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து Pயோட நார்த்தில் 4 மீட்டரில், அதாவது இதுக்கு நேராக இங்கே G. ஓகே, அப்போ ஆருக்கும் Gக்குள்ள டிஸ்டன்ஸ் 2 மீட்டர் இருக்கும்ல. ஏன்னா இங்கேருந்து இங்கே வர 6, டோட்டலாக 8னா இங்கேருந்து இங்கே வர 2 மீட்டர் இருக்கும். ஸோ 2 மீட்டர். ஸோ 2 மீட்டர் வெஸ்ட்டு, 2 மீட்டர் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். 2 மீட்டர் வெஸ்ட் இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து QM சவுத் ஈஸ்ட்டு, ZV சவுத் ஈஸ்ட்டு, QX சவுத் ஈஸ்ட்டு, PL மட்டும் நார்த்து ஈஸ்ட் டைரக்ஷன் மாறுது. எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் PL மட்டும் பார்க்கும்போது எனக்கு Pலேருந்து நார்த் ஈஸ்டில் இருக்குது. ஸோ அப்போ PL தான் எனக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து if this numbers turn the increasing order, தேர்ட் ஹையஸ்ட் எது? தேர்ட் ஹையஸ்ட்னு கேட்குறான். இன்க்ரீசிங் ஆர்டரில் பண்ணும்போது இதெல்லாம் விட்டுருங்க. இது ஃபஸ்ட் ஹையஸ்ட்டாக வரும், செகண்ட் ஹையஸ்ட்டாக வரும். இது 156, இது 158, இதுதான் வரும்னு நினைக்கிறேன். 185
ஸோ ஆப்ஷன் பி 185 தான். 185 இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் பி 185 இஸ் யுவர் ஆன்சர். சரிங்களா? 185 இஸ் யுவர் ஆன்சர். அடுத்து ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பரோட ஃபஸ்ட் டிஜிட் இஸ் டிவைடட் பை தேர்ட் டிஜிட் ஆஃப் செகண்ட் லோயஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு, செகண்ட் லோயஸ்ட்டோ தேர்ட் டிஜிட் 4. டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதணும்னா எது லோயஸ்ட் நம்பர்? எது லோயஸ்ட் நம்பர் டிக்ரீசிங்கில்? இதெல்லாம் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. 642, 643, 651, 642. 264 is your answer. மக்களே வந்துருச்சுல. ஸோ 264 இஸ் யுவர் ஆன்சர். 264 இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்து, if this number are written with the digits increasing order, which is the fourth highest? எது fourth highest? எது fourth highest? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 615 இஸ் த ஃபோர்த் ஹையஸ்ட். கரெக்டா? 615 will be the fourth highest. அடுத்து, ப்ரொஜெக்டரில் எத்தனை பேர்ஸ் இருக்கு? நான் இழுத்து விட்டுற போகிறா பாப்பா. ஸோ எத்தனை பேர்ஸ் இருக்குது? ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஒரே ஒரு பேர் தான். ஆர்டி அப்படின்ற ஒரு பேர் தான் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, உல் அப்படின்றதுல லோ அப்படின்ற மீனிங்ஃபுல் வேர்டு கண்டுபிடிக்கலாம். வேறு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு லோன்ற மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் அவுல். பார்த்தீங்களா? OWL. Owl is the meaningful word, low is the meaningful word. Two meaningful words are there. சரியா? ஸோ 2 வேர்ட் இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி, நான் சொல்கிறாங்க 1976 1990 1995 2000 2005 மொத்தம் 7 பேர். 2019 2005 கழிச்சோம்னா 14, இது 19, இது 24, இது 29, இது 37, இது 39, இது 43. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ நிறைய பேர் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, தவறு. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி,
ஸோ உங்களுக்கான ஆன்சர் ஈஸி கொஸ்டின். டப்புன்னு வாங்க. ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி டப்புன்னு சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்சர் இதோ. ஸோ முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு IBPS கிளர்க்கு SBI கிளர்க் லெவல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ டப்புன்னு நானே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இந்த 3 மட்டும் சால்வ் பண்ணுறேன். மற்றது மட்டும் இன்றைக்கி மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதை ஃபுல்லாக ரீட் பண்ணுறோம் மக்களே. ரீட் பண்ணால் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் GNC இஸ் 5 years. சரியா? 5 டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து the sum of the present age of G and C, sum of the present age of G and C is same as the present age of B அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம எதை எடுத்தா கரெக்டா இருக்கும்? அதாவது நான் ஒரு 2 ஏஜ் எடுக்கணும், அதை எடுத்து ஆட் பண்ணா எனக்கு B யோட பர்சன்டேஜ் வரணுமா? எனக்கு இங்கே G C B தான் வந்து கரெக்டாக ரோல் ப்ளே பண்ண போகுது. சரியா? இப்போ எனக்கு என்னன்னா ஜிக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் 5, ஆனால் ஜியோட ஏஜையும் சியோட ஏஜையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு பி கிடைக்கணும். அப்படின்னா நான் எங்கே போடுவேன் சொல்லுங்க? எந்த இடத்துல போடுவேன்? ஸோ எனக்கு அப்போ ஒரே ஒரு பிளேஸ் தான், இங்கே தான் பி போட முடியும். 5 டிஃப்ரென்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் ஜி போட்டு சி போட முடியும், அல்லது இங்கே சியை போட்டு இங்கே ஜி போட முடியும். கிளியராக எல்லாத்துக்குமே புரிஞ்சா? நான் சொல்கிறது கிளியராக புரியுதா? எனக்கு இப்போது சிஜியோட ஏஜ் ஆட் பண்ணால் எனக்கு பியோட ப்ரெசன்டேஜ் கிடைக்கணும். கிடைக்குதா 43ன்றது? ஆனால் ஜிக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் 5 தான் இருக்கணும். இதை போட்டாச்சா? கிளியராக எல்லாத்துக்குமே? இது இதை ஸ்டார்ட் பண்ணினாலே இந்த சம் சப்பையாக முடிஞ்சிரும்யா. சரியா? சப்பையாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா E was born immediately before D. E immediately before Dன்னு சொல்லிட்டான். The number of person born between A and B is 1 less D and F. AB is 1 less than DF. DFக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை விட 1 கம்மியாக ஏபிக்கு நடுவில் இருக்கணும். DFக்கு நடுவில் 2 பேர்னா ஏபிக்கு நடுவில் ஒரு ஆள். சரி, இப்போ நல்லா கவனிங்க. A is elder than Fன்னு சொல்லிட்டான். சரியா? இப்போ A is elder than Fன்னு சொல்லிட்டான். நல்லா கவனிங்க. இப்போ டி நான் இங்கே போட்டு இ இங்கே போட்டால் ஏஎஃப் என்னால் போட முடியும். கரெக்டா? வேற ஏதாவது க்ளூ இருக்கா? ஏபி இஸ் 1 less than D and F. ஸோ நான் இங்கே ஏ போட்டேன்னா டிக்கு எஃப்க்கு நடுவில் 2 பேர் கரெக்டாக வராங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இடி போட்டு இங்கே ஏ போட்டேன்னா இங்கே எஃப் வரும். இப்போ டிக்கு எஃப் உள்ள 2 பேர்னா ஏக்கும் பிக்கும் உள்ள ஒரு ஆள் இருக்கணுமே, போட முடியாத. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் இடத்த மாற்றி பார்க்கணும். இந்த இடத்துல இடி போடணும். எங்கே? பிக்கு கீழே. இங்கே இடி போட்டோம்னா ஏக்கும் பிக்கு நடுவில் 2 பேர்னா அப்போ டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேர் இருக்கணும். இப்போ கரெக்டாக வருதுல்ல? சப்பையாக முடிஞ்சா சம்மு? ஏக்கும் பிக்கு நடுவில் 2% இருக்காங்கன்னா டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 3% இருக்காங்க. சப்பையாக முடிஞ்சு. சரியா? ஜிக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 5 years. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சன்டேஜ் ஆஃப் ஜி அண்ட் எஃப் இஸ் மோர் தென் 5 years. அதாவது ஜிக்கும் எஃப்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தென் 5 years தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடம்தான் ஜியாக இருக்கும், இந்த இடம்தான் சியாக இருக்கும். கிளியராக? அந்த சம் எல்லாத்துக்குமே புரிஞ்சா? சிம்பிள் சம் தான். அதனால தான் நான் சீக்கிரம் முடிக்கணும். நீங்கள் ரீட் பண்ண உட்காந்துருது பாருங்கள். பிஇடி ஏஜிசிஎஃப் சப்பையாக முடிஞ்சு. கிளியராக? அது எல்லாத்துக்குமே மக்களே? இது எல்லாருக்குமே கிளியர் தானே? சூப்பர். அடுத்த சம் பாருங்கள். சர்க்கிளை போடுறோம். மொத்தம் 10 பேர்னு சொல்கிறாங்க. 3 4 5 6 7 8 9 10.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹச்சில் அந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும். ஸோ இங்கே ஹச்சு போட்டோம் அப்படின்னா ஹச்சோட ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் இங்கே கே போடுவோம். சரியா? ஒன்லி 1% சிட்ஸ் பிட்வீன் கே அண்ட் ஈன்னு சொல்கிறான். அப்போ இ அண்ட் ஹச் ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ன்ட்டு. அப்போ இங்கே இ வராது அப்படின்னா இந்த இடத்துல தான் இ வரும். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த சம்மை சப்பையாக முடிச்சிடலாம். என்ன செய்யணும்னா இங்கே வேக்கண்ட் ஒரு பாசிபிள் வரும், இன்னொரு பாசிபிள் வேக்கண்ட்டு இங்கே வரும். எடுத்து போட்டிங்கன்னா சம்மு சப்பையாக முடிஞ்சிடும். சரியா? இன்றைக்கி மட்டும் நான் கோடு போடுறேன், நீங்கள் ரோடு போட்டுக்கங்க. நாளைக்கு டமால்னா நான் ரோடு போட்டு கொடுக்குறேன். சரியா? கிளியராக புரிஞ்சா? இங்கே வேக்கண்ட் வச்சு ஒரு பாசிபிள் வரும், இங்கே வேக்கண்ட் வச்சு ஒரு பாசிபிள் வரும். அடுத்து சியோட தேர்ட் ரைட் ஜீன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சம்மு சப்பையாக முடிஞ்சிடும். கிளியராக எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? இந்த சம்மில் என்ன செய்யணும்னா மொத்தம் 8 பேரா? கார்னரில் உள்ளவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்கான், மிடில் உள்ளவெல்லாம் அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கான். நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஃபேஸிங்கில் கேஹெச் ஒரு பாசிபிள் எடுக்கணும். இன்னொரு பாசிபிள் பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் ஃபேஸிங்கில் கேஹெச் எடுக்கணும். எப்படினாலும் எடுத்துக்கலாம். கே எங்கிட்ட எடுத்துக்கலாம், அச்சு அங்கிட்ட எடுத்துக்கலாம், அச்சு எங்கிட்ட எடுத்துக்கலாம், கே எங்கே எடுத்துக்கலாம், எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுக்கணும். இதை எடுத்த பிறகு நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹச்சுக்கும் டிக்கும் நடுவில் இருக்கவங்க தான் டிக்கும் கேக்கும் நடுவில் இருக்கணுன்றாங்க. அப்போ டி எக்ஸாக்டாக ஹச்சுக்கும் கேக்கும் நடுவில் இருக்கணும். இதுதான் மேட்ரு. சரியா? இங்கே டியோட இமிடியேட் லெஃப்ட் கியூன்னு சொல்லியிருக்கான். சரியா? கேயும் கியூயும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் சப்பை எடுத்துடலாமா? எங்கே வைப்பீங்க? டியை கொண்டு போய் இந்த இடத்துல எடுக்கலாமா? இங்கே எடுத்தோம்னா கியூ வராது. டியை கொண்டு போய் இந்த இடத்துல எடுத்தோம்னா இமிடியேட் லெஃப்ட் கியூ வராது. கியூ கே நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டியை கொண்டு போய் இங்கே எடுத்தால் கியூ இங்கே உட்காரும். அப்படியே முடிச்சிடணும் சம்ம. அவ்வளோதான். சரியா? ஸோ இதுதான் இன்றைக்கான டமால். ஏ டு இசட் என்ன இருக்கோ எங்கள் வெப்சைட்டில், நம்ம வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் 3 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணோம்னா 499 ருபீஸ்யா. 6 மந்த்துக்கு 699. ஆல் வீடியோ கோர்ஸ், ஆல் மார்க் டெஸ்ட், ஆல் பிடிஎஃப் கோர்ஸ், ஆல் இபுக்ஸ் எல்லாத்தையுமே. சரியா? ஸோ நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே 500 ரூபா 300 ரூபான்னு போட்டு வாங்கி ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ராயல் பாஸ்ன்னு சொல்லி வச்சு இப்படி கொடுக்குறோம். வேணும்னா பர்ச்சேஸிங்களா? ஸோ அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின்.